Hi dears, Assalamu alaikum. Welcome to Astamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் வீட்ல chicken 65 செய்வோம். ஆனா கடையில வாங்கக்கூடிய அந்த டேஸ்ட் வராது. ஸ்பெஷலி அந்த ரோட்டோர பாய் கடை டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் அந்த ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அவங்க எப்படி செய்றாங்கன்றதை கேட்டு நான் ட்ரை பண்ணேன். அதே மாதிரியே ரொம்ப சூப்பரா வந்துச்சு. சோ நான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன். இன்னைக்கு நம்ம 1.5 கிலோ அளவுக்கு chicken எடுத்துறோம். chicken வந்து boneless-ஆ கூட எடுத்துக்கலாம் அல்லது bone-ஓட சேர்ந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1.5 கிலோ சிக்கனுக்கான அளவுகள் தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1.5 கிலோ சிக்கனுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது நல்ல காரமான மிளகாய்த்தூள். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன். தேவைப்பட்டால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கலாம். அடுத்தது கடையில் வாங்கக்கூடிய 65 மசாலா 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ எல்லா கடையிலையுமே இதை சேர்த்து தான் செய்வாங்க. அதுக்கப்புறமா கடலை மாவு ஒரு 150 கிராம் போல் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு கணக்கு. ஸோ நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்துக்கனால 150 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவும் கார்ன்ஃப்ளவர் இருந்தாங்க இதுக்கு ஒரு லேயர் மாதிரி கொடுக்கும். அப்போ தான் நமக்கு கடையில் செய்கிற மாதிரியான டேஸ்ட் வரும். கூடவே ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுனால வரன்னு காஞ்சி போன மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஜூஸியான டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் கணக்குங்க. ஸோ நம்ம 1.5 எலுமிச்சம்பழம் அளவுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கடையில் செய்கிற மாதிரியான சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு இதுதான் தேவையான பொருள். இதில் நான் வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு எள்ளு மட்டும் சேர்த்துக்கிறேன். கடையில் அது சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எள்ளு சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசையும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப வந்து இந்த மாவுலாம் சேர்த்துருக்கனால கெட்டியாக இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதை மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற விட்டதுக்கப்புறமா பொரிச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க 65. நான் ஒரு 1 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுட்டேன். இப்போ ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா போட்டு பொரிக்கிறதுக்கு நமக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படாது. வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பொரிச்சாலே போதும். கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். பொரிக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் சிக்கனை உள்ளே சேர்க்கணும். சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மிலையும் வச்சு பொரிக்கக்கூடாது, ரொம்ப ஹைலையும் வச்சு பொரிக்கக்கூடாது. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா சரியான பக்குவத்துக்கு பொரிஞ்சு வரும். ஏன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நம்ம ரொம்ப ஹையில் வச்சாலும் உடனேவே நிறம் மாறின போல் இருக்கும். அதே மாதிரி சிம்மில் வச்சோன்னா எண்ணெய் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா ரொம்பவே சரியாக இருக்கும். இப்போது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து வேற ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் சிக்கன் 65 சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக நம்ம கடையில் வாங்குற மாதிரி, அதுவும் நம்ம அந்த ரோட்டோர பாய் கடைகளில் விற்பாங்க இல்லையா, அந்த சேம் டேஸ்ட் இது மாதிரி நீங்கள் பொரிக்கும் போது வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ மீதம் இருக்கக்கூடியதை அடுத்தடுத்த பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்து இதை அப்படியே பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் மேலே போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ கடையில் வாங்கக்கூடிய சிக்கன் 65 ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த மசாலா தான். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.